பாலம் உங்களின் நலம் தேசத்தின் பாலம் உங்களின் தேசத்தின் பாலம். வணக்கம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மற்றுமொரு மருத்துவ தகவல் பிரிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று எங்களுடன் இணைந்திருக்கிறார் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞான பீடத்தின் மருத்துவ பேராசிரியர் மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் விசேட மருத்துவ நிபுணர் KT சுந்தரேசன் ஐயா அவர்கள். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி கூறியிருந்தீர்கள் பேராசிரியர்களே, அதாவது நுண்போசனை பதார்த்தங்கள் பற்றி, அவை பற்றி தெளிவுபடுத்த முடியும்? அதுக்கு முந்தி நாம் அந்த கொழுப்பை பற்றி சொல்லணும்னு சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா கொழுப்பில் புரதத்தை பற்றி நம்ம அதிகம் பேச தேவையில்லை. அது ஓகே, 2 வகையான புரதங்கள் இருக்குன்னு, ஒன்று தாவர புரதம், விலங்கு புரதம். அதை பற்றி நாம் இன்றைக்கு தவிர்த்து முக்கியமாக கொழுப்பை பற்றி பார்ப்போம். கொழுப்பில் அதில் பல விஷயமான கண்ட்ராவர்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானம் சில தெளிவில்லாமல் இப்பயும் இருக்கின்றது. இருந்தாலும் தெளிந்த சில விஷயங்களை சொல்லலாம். நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய கொழுப்புகள் அல்ல எண்ணெய்கள் என்று கேட்டால் மார்ஜரின் என்று சொல்லுவோம், டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லுவோம். இதெல்லாம் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட உணவு, ஆனால் இலங்கையில் எனக்கு இன்னும் இருக்கின்ற நினைக்கிறேன். மார்ஜரின் நிச்சயமாக பெரிய ஒரு ஆபத்து தரக்கூடிய, ஹார்ட் அட்டாக் போன்ற வருத்தங்களை தரக்கூடிய ஒரு ஆபத்து வாய்ந்த உணவு. அதை தவிர்ப்பது நல்லா, தவிர்க்க வேண்டும். பட்டர் இடைப்பட்டது, அதை பற்றி பலவிதமான கருத்து இருந்தாலும் நாம் பொதுவாக இப்போதைக்கு தெளிவான அந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் தெளிவடையும் மட்டும் நாம் அதை ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம். ஆகிய மோசம்னு சொல்ல மாட்டோம், அதிகமாக எடுக்கக்கூடாது என்பது இப்போதைக்கு போதுமானது. அதைவிட எடுக்கக்கூடியது பொதுவாக தேங்காய் எண்ணெய் பற்றி பலவிதமான கருத்து இருந்தாலும் ஜென்ரலாக பொதுவாக பார்க்குற நேரத்தில் தேங்காய் எண்ணெய் நாம் நினைக்கிற அளவுக்கு ஆபத்தாக தெரியவில்லை. அதனால் தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் போன்ற எண்ணெய்களை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். நல்லெண்ணெயும் அப்படித்தான், ஒலிவெண்ணெய் நல்லா. இந்த 3 எண்ணெய்களும் என்னை பொறுத்தவரையில் நம்ம பாவிக்கக்கூடிய எண்ணெய்கள். மற்றதில் சில வெஜிடபிள் ஆயில் ஒன்று சொல்லுவோம், சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்றெல்லாம் சொல்லுவோம், சூரியகாந்தி எண்ணெய். இவைகளில் omega-6 எனப்படும் ஒரு வகையான எண்ணெய்கள் பதார்த்தம் இருக்கிறபடியால் பொதுவாக ஆய்வுகள் சொல்லுகிறது இவற்றை தவிர்ப்பது நல்லது என்று. ஆகவே எடுக்கக்கூடியது தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஒலிவெண்ணெய் போன்றவைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுதான் பொதுவாக நான் சொல்லக்கூடிய கொழுப்பை பற்றிய விளக்கம். இப்போ நீங்கள் சொன்னால் அடுத்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்கு போகும். மைக்ரோ நியூட்ரியன்றது சிறிய அளவில் தேவைப்படுற உணவுகள், விட்டமின்கள், கனிப்பொருட்கள், ஃபைட்டோ நியூட்ரியன்ட் சொன்னேன். இவை அத்தனையுமே மிக சரிவாக எங்கே இருக்குமென்று கேட்டால் தாவரத்தில் இருக்கு. அதில் இப்போ விட்டமின்களை பற்றி முக்கியமாக விட்டமின்கள் நான் சொன்ன ABCDன்னு பல இருக்குது. அதில் ஏதாவது ஒரு விட்டமின்கள் கட்டாயம் பலர் வயது எடுக்க வேணும் என்று சொல்லக்கூடிய விட்டமின் என்றால் விட்டமின் D என்று சொல்லுவோம். நம்ம சின்ன வயதுலேருந்து படித்திருப்போம். விட்டமின் D எதுக்கு தேவைப்படும் என்று கேட்டால் எலும்புகளுக்கு தேவைப்படும் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. விட்டமின் D என்பது முதலாவது இலங்கை, வெளிநாடு உட்பட பல நாடுகளில் இதோட குறைபாடு அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 70-80% விட்டமின் D குறைபாடு இருக்கின்றது. விட்டமின் D குறைபாடு என்பது தனிய எலும்புகளுக்கு மட்டுமல்ல, மூளை வளர்ச்சி, அண்மையில் அந்த கோவிட் காலங்களையும் யாருக்கு விட்டமின் D குறைவாக இருந்தோ அவர்களுக்கு கோவிட் வர தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. அதனுடைய விட்டமின் D கேன்சர் வராமல் தடுக்கிறது, மற்ற சில வகையான நோய்கள், ஆட்டோஇம்யூன் டிசீஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அப்படியே நோய்கள் வராமல் தடுக்கிற தன்மை இந்த விட்டமின் Dக்கு இருக்கிறதாக பல விஞ்ஞான ஆய்வுகள் கூறுகின்றது. அதனுடைய விட்டமின் D குறைபாடு மிக பரவலாக இருக்கின்றது. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சற்று அது கொஞ்சம் விலை கூடின டெஸ்ட். அது இல்லாதவர்கள் கூட பொதுவாக விட்டமின் D பொதுவாக எடுக்கிறதுன்றது என்னை பொறுத்தவரை நல்ல மட்டும் தான் நான் கூறுவேன். அது ஒன்று. அப்போ விட்டமின்ல பல இருந்தாலும் இதை முக்கியமான சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதே போல் கனிப்பொருட்கள்னு சொன்னோம். கனிப்பொருட்களில் இரும்பு சத்து, மெக்னீசியம் எல்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை நான் சொல்ல விரும்பினேன் என்றால் மெக்னீசியம் என்று சொல்லுவேன். மெக்னீசியம் என்பது ஏன் சொல்லுவேன் என்றால் மெக்னீசியமும் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 80% ஆட்களுக்கு மெக்னீசியம் குறைபாடு இருக்கின்றது.
கிட்டத்தட்ட இங்கேயும் அப்படிதான் இருக்குமென்னு நம்புகின்றேன். அதுக்குரிய அடிப்படை காரணம் என்று கேட்டால் மண் வளமும் குறைந்திருக்கின்றது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 1920ஆம் ஆண்டு இருந்த மண் வளத்துக்கும் இப்போ இருக்கிற மண் வளத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இருக்கிற முக்கியமான பதார்த்தங்கள், உயிரினங்களுக்கு தேவையான பதார்த்தங்கள், நுண்ணுயிர்கள்லாம் கடுமையாக அழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90 தான் இப்போ இழந்து இருக்கின்றோம். இதை பார்க்குற நேரத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆப்பிள் 1920ஆம் ஆண்டு நாம் ஒரு ஆப்பிளில் இருக்கிற சத்துக்கு சமனான ஆப்பிள் இப்போ எடுக்கணுமெண்டா 8 ஆப்பிள் சாப்பிட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு மண் வளம் குறைந்திருக்கின்றது. அதால் மெக்னீசியம் குறைபாடு இப்போ பரவலாக இருக்கின்றது. இந்த மெக்னீசியம் நம்மட உடலில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிற்பாடுகளுக்கு அத்தியாவசியம். ஸோ அது பலரும் நாம் அதை பற்றி பேசுவதும் இல்லை, அறிந்திருப்பதும் இல்லை. அதை ஒன்று நான் கூற விரும்புகின்றேன். மெக்னீசியம் குறைந்தது. அது கூடுதலாக தாவரத்தை அடிப்படையாக கொண்ட உணவுகளில், கடல் உணவுகளில், மற்றது விதைகளில் இந்த மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஃபைட்டோ நியூட்ரியன், அதை பற்றி வேணும்னா அது ஃபைட்டோ நியூட்ரியன்றது நான் சொன்னது போல தாவரத்திலே மட்டும் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு வகையான பதார்த்தம். ஆயிரக்கணக்கில் இருக்கின்றது. இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்திருக்கின்றது. இதர தன்மை ஓரளவு படித்தவர்களுக்கு விளங்கும். நம்முடைய இந்த நான் சொன்ன அத்தனை நோய்களுக்கும் ஒரு பதார்த்தம் பாய்ப்போம் நாம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இரும்பை வச்சிங்கன்னா சில நாளுக்கு பிறகு கரல் பிடித்து விடுகின்றது. ஒரு ஆப்பிளை வெட்டி கொஞ்ச நாளைக்கு வச்சிங்கன்னா அது ஒரு நிறம் மாறி போகுது. இதை சொல்கிறோம் ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஒரு பாதிப்பு, அதுக்கு சமனான பாதிப்பு நம்ம உடம்புலையும் ஏற்படுகின்றது. அப்படி ஏற்படுறது இந்த நோய்கள், நம்ம சொன்ன நோய்கள்லாம் வருகின்றது. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக தொழிற்படக்கூடிய பதார்த்தம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எங்கே இருக்குன்னா முக்கியமாக இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸில் இருக்கு. அப்போ இந்த தாவரத்தில் இருக்கிற இந்த பதார்த்தம் இயற்கையால் தரப்பட்ட ஒரு மருந்து. அதுதான் நாங்கள் கூடுதலாக சொல்லுவோம். கூடுதலாக இலக்கரைகள், மரக்கரைகள் அதிகமாக எடுக்க சொல்வது ஏற்கனவே நம்ம உடம்புல நடந்த டேமேஜ்களை சரிப்படுத்தக்கூடிய தன்மையும் நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், விட்டமின் கனிப்பொருட்கள் இருக்குது. முக்கியமாக ஃபைட்டோ நியூட்ரியன்ஸில் அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோவிட் காலங்கள்லாம் அமெரிக்காவெல்லாம் மஞ்சள் தட்டுப்பாடு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு மஞ்சளில் இப்படியான சொல்லுவாங்க ஆன்டி இன்ஃப்ளமேஷன், பல வகையான நுண்ணங்கிகளை எதிர்க்கக்கூடிய தன்மை மட்டுமில்லை, பல வகையான நோய்களை, தொற்றா நோய்களை தடுக்கக்கூடிய தன்மைகளும் இந்த நெல்லி, மஞ்சள், கருவாய், மிளகு, இஞ்சி போன்ற பதார்த்தங்கள் இருக்குது, அதிகமாக இருக்கின்றது. மற்ற தாவர உணவுகளையும் இது அதிகமாக இருக்கின்றது. அதனால் இந்த தாவரத்தை அடிப்படையாக கொண்ட உணவு மருந்து போல கட்டாயம் எடுக்க வேண்டும். இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் லான்செட் எனப்படும் ஒரு முக்கிய மருத்துவ சஞ்சிகளை நான் அந்த ஒரு ஆராய்ச்சியை சொல்கிறேன். அவர் செஞ்சவர பேர் ப்ரொஃபஸர், ஒரு பேராசிரியர் டீன் ஒனிஷண்டு, கார்டியோலஜிஸ்ட். அவர் ஒரு இதய விஷய நிபுணர். அது கொஞ்சம் பாப்புலராக ஒரு காலத்தில் பேசப்பட்டது. அவர் சில நோயாளிகளுக்கு வாழ்க்கை முறைகளை மாற்றுவதன் மூலமும் உணவுகளை, முக்கியமாக தாவரத்தை அடிப்படையாக கொண்ட உணவுகளை கொடுப்பதன் மூலமும் இந்த உங்களுக்கு தெரியும் மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் அந்த இரத்த குழாய்கள் ஏற்படுற அடைப்பு. அதை மருந்துகள் எடுக்காது. ஆனால் இந்த வாழ்க்கை முறைகளை மாற்றுவதன் மூலம் அந்த அடைப்புகளை முற்றுமுழுதாக எடுக்கலாம் என்று நிரூபித்து காட்டினார். ஸோ அப்படியான அற்புதமான மருத்துவ குணம் கொண்டதுதான் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். அதுபோலத்தான் கேன்சர் போன்ற பல நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸுக்கு இருக்கிறது. விட்டமின் டி மற்றும் மெக்னீசியத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறியிருந்தீர்கள். இவை எவ்வகையான உணவுகளில் கிடைக்கும் என்று எங்களுக்கு கூற முடியுமா? விட்டமின் டி முக்கியமாக பலருக்கும் தெரியும். சூரிய வெளிச்சம் விட்டமின் டியை நம்மளோட தோலை உருவாக்கும். முதலாவது நான் சொல்ல வேண்டியது, நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம் வெயிலில் மிட்டே லைட்னு சொல்லுவோம். அதாவது வெயிலில் ஒரு நாளைக்கு ஒரு 10 தொடக்கம் 30 நிமிடம் வெயில் பட நடந்தாலே போதும். ஒரு கிழமைக்கு ஒரு 3-4 தடவை நடந்தாலே நமக்கு தேவையான விட்டமின் டி நம்ம உடம்பை உருவாக்கி கொள்ளும். இதை விட உணவாக எடுக்கிறதா இருந்தால் ஃபிஷ் என்று சொல்லுவோம், டீப் சி ஃபிஷ், கடல் எண்ணெய்கள், மீன் எண்ணெய் அவையில் அதிகமாக இருக்கும். அதை விட இது முட்டைகளில் இருக்கும். முட்டை முக்கியமாக அந்த மஞ்சள் கருவில் இந்த விட்டமின் டி அதிகமாக இருக்கும். அதை விட இப்பொழுதெல்லாம் மிச்சம் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80-70 விதமான ஆட்களுக்கு மெக்னீசியம், விட்டமின் டி குறைவாக இருக்கிறதால நாங்கள் பலருக்கு
மாத்திரைகள் மூலம் கொடுக்க வேண்டிய கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. பெஸ்ட் வந்து எப்பயுமே இயற்கையிலேருந்து எடுக்கிறது தான். இல்லாதவர்கள் மாத்திரை மூலம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அது பல அலகுகள் இருக்கு, 1000, 2000, 4000 என்று பல அலகுகள் இருக்கின்றது. அல்லது கிழமைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய விட்டமின் டி மாத்திரைகளும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 60,000 யூனிட் என்று சொல்லுவோம். ஒன்று அறியவனும் பலர்களும் பயப்படுவாங்க, 60,000 யூனிட் பெரிய அளவாக இருக்குன்னு. அப்படி இல்லை. இதுவரையில் சில மாத்திரைகள் ஒரு லிமிட்டுக்கு மேலே கொடுத்தா நம்ம உடம்புல நஞ்சாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விட்டமின் டி அந்த அளவு அதிகமாக கொடுத்து அதால் ஆபத்துகள் வரக்கூடிய அந்த லெவல் வந்து பெருசாக இல்லை. அதனுடைய பயம் இல்லாமல் சற்று அதிகமான அந்த அளவுகளை நாம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தா நீங்கள் கேட்டிருந்தீங்க மெக்னீசியத்தை பற்றி. அதுவும் குறைபாடு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். மெக்னீசியம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகள் வந்து தாவர உணவுகள் அதிகமாக இருக்கும். நட்ஸ் நம்ம கேஷ்யூ நட், அதாவது முந்திரியம்பருப்பு, கச்சான், முந்திரிய, கச்சாய், மற்றது ஆமன் நட் என்று பாதாம் பருப்பு என்று சொல்லுவோம். இவைகளில் மிக அதிகமாக மெக்னீசியம் இருக்கும். அதை விட இலக்கறி வகைகள் அதிகமாக இருக்கும். மற்றது தாவர வகைன்றதில் முக்கியமாக முருங்கை என்பது மிக அற்புதமான இயற்கையாக கிடைக்கக்கூடிய மிக செலவு குறைந்த ஒரு முக்கியமான உணவாக முருங்கை இலை, முருங்கைக்காயை சொல்லலாம். அதில் அளவுக்கு அதிகமாக மெக்னீசியம் இருக்கின்றது. அதே போல் தாவர இலைகளில் அதிகமாக இருக்கின்றது. பழங்கள் இருக்கின்றது. மற்றது மீன் போன்ற உணவுகளையும் இந்த மெக்னீசியம் தேவையான அளவு கிடைக்கும். உண்ணாமை மற்றும் பல்வேறு விதமான ஃபாஸ்டிங் முறைகள், அதாவது உணவை விடுத்தல் அல்லது ஒருத்தல் போன்ற முறைகள் பிரபல்யமாக காணப்படுகின்றன. உண்ணாமை தொற்றா நோய்களில் செல்வாக்கு செலுத்துமா? உண்ணாமை மூலம் நாங்கள் தொற்றா நோய்களிலிருந்து விடுபட முடியுமா பேராசிரியர் அவர்களே? ஒரு ஜப்பானிய நாட்டு விஞ்ஞானி இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோபல் பிரைஸும் பெற்றார். உண்ணாமை என்பது ஒரு மிக அற்புதமான மருந்தாக இப்பொழுது கருதப்படுகின்றது. இந்த உண்ணாமை என்பது பொதுவாக நாம் பலரும் சொல்றது அடிக்கடி நல்லா சாப்பிடணும், கூட சாப்பிடணும், சத்தா சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிடணும் என்று வைத்தியர் கூட பலரும் நமக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையிலேயே மிக தவறான ஒரு விடயம். சிறுவர்களை பற்றி நான் பேசவில்லை. வளர்ற நேரத்தில் அவங்களுக்கு அதிகமாக உணவுகள் தேவைப்படலாம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்தவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு கேப் உண்ணாமல் இருக்கின்றது அற்புதமான மருந்தாக பல ஆய்வுகள் கூறுகின்றது. வேணுமெண்டா ரெண்டு உதாரணத்தை நான் சொல்லலாம். முக்கியமாக இந்த உண்ணாமல் இருக்கிற நேரத்தில் உடம்பு என்ன செய்யமாண்டா, அதில் எனர்ஜி பொதுவாக நீங்கள் சாப்பிட்டோம்டா நம்மளோட சக்தி எல்லாமே கூடுதலாக இந்த சமீபாட்டுக்கும் இந்த வயிற்றுக்குள்ள போய் அந்த சக்தியெல்லாம் அங்கேயே செலவழிக்கப்படும். இந்த சக்தி இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் இந்த சக்தி மற்ற நல்ல தொழிற்பாடுகளுக்கு உடம்பு பயன்படுத்தி தனக்குள்ள இருக்கிற நச்சு பதார்த்தங்கள் டொக்சின் என்றும் இதுகளை அகற்றுறதுக்கு பயன்படுத்தப்படும், ரீசைக்கிள் பண்ணப்படும், உடம்பு புதுப்பிக்கப்படும். இப்பெல்லாம் சொல்லுவோம் வயசு, அதாவது ஏஜிங், ஆன்டி ஏஜிங், அதாவது நம்மளோட ஏஜை பிட் போடலாம். வயது ஒரு பக்கம் ஃபிசிக்கலாக நம்ம இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டு சொன்னாலும் நாம் இளமையாக்கக்கூடிய தன்மையும் இந்த உண்ணாமல் இருப்பதன் மூலம் வயதை குறைக்கலாம். இதில் முக்கியமாக பல நோய்களுக்கு இது ஒரு விடையாக இருக்கின்றது. நான் வேணும்னா முக்கியமாக ரெண்டு சொல்லுகின்றேன். முக்கியமாக புற்றுநோய்கள் வந்தவர்களும் அல்லது கீமோதெரபி போன்ற அந்த மருந்துகள் எடுத்தவர்களுக்கும் இந்த உண்ணாமை என்றது மிக முக்கியமான ஒரு மருந்தாகவே கருதப்படுகின்றது. அதுக்காக வேண்டி மருந்துகள் எடுக்க வேணாம் என்று சொல்ல மருந்துகள் எடுத்துக்கொண்டு இந்த உண்ணாமையும் பின்பற்றுவதன் மூலம் இந்த புற்றுநோய்கள் பரவக்கூடிய சாத்தியக்கூறு குறைகின்றது. அது மட்டுமில்லை, அது நார்மலான ஒருத்தர் இந்த அடிக்கடி உங்களுக்கு தெரியும் பல மதத்திலையும் விரதம் அல்லது நோன்பு எல்லாம் இருக்கிறது ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையிலேயே அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினோம் இருந்தால் வரக்கூடிய பல வருத்தங்களை நாம் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் சொன்ன மாதிரி புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஃபாஸ்டிங் அல்லது உண்ணாமைக்கு இருக்கின்றது. அநேகமான தொற்றா நோய்களுக்கு ஒரு மிக முக்கியமான மருந்தாக இருக்கின்றது. ஆதலால் எப்பப்போ நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ வெளியில் போக்குள்ள எங்கேயாவது சாப்பிட முடியாமல் இருந்தால் சந்தோஷமாக அதை தவிர்க்கிறது மிச்சம் இல்லை. அதே போல் ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுடைய விரதம் அல்லது நோன்பு வரும் பொழுது அதை முறையாக பின்பற்றுவதும் மிகவும் நல்லா. மற்ற இன்னொரு விடயத்துக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் 3 நேர சாப்பாடு இப்போ நாம் எல்லாருமே 3 நேரம் சாப்பிடுகின்றோம். இது எங்கேயுமே கட்டாயம் 3 நேரம் சாப்பிட வேண்டும் என்று இல்லை. உண்மையிலேயே
சிலர் 2 நேரம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நிச்சயமாக அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். அதாவது உண்மையிலே 2 நேரம் சாப்பிட்றவர்களுக்கு பல வருத்தங்கள் வராமல் இருக்கக்கூடிய தன்மை அவங்களோட உடம்பில் இருக்கும். அதை வந்து தடுக்கக்கூடாது. 3 நேரம் கஷ்டப்படுத்தி சாப்பிட வேணும் என்று நேரத்துக்கு சாப்பிட்றன்றதும் 3 நேரம் சாப்பிட்றன்றதும் என்ன பொறுத்தவரை மிகவும் தவறான ஒரு கருத்து. யாருக்கு கம்ஃபர்டபுளாக 2 நேரம் சாப்பிட்றார்களோ அவர்களை அப்படி விடுவதுதான் நல்லது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானியை பற்றி சொல்கிறேன். அவருடைய பேர் டேவிட் சிங்க்ளேர். இந்த ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்வது எப்படி என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு டாப் சயின்டிஸ்ட். அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுங்க என்றால் அவருடைய வாழ்க்கை முறை இதை பின்பற்றி தான் இருக்கின்றது. அவர் சாப்பிடுவது ஒரு நாளைக்கு அவருடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 50-55 இருக்கும். டேவிட் சிங்க்ளேர் போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. அவர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட? ஒரு நேரம் தான் சாப்பிடுகிறார். நான் ஒரு நேரத்துக்கு போகவில்லை என்று கேட்டால் மக்கள் பயப்படுவாங்க. உண்மையிலேயே ஒரு நேரம் சாப்பிட்றவர்கள் இன்னும் நீண்ட காலம் வாழ்வாங்க. இது ஆக்சுவலாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமாக அதில் நன்மைகள் இருக்கின்றது. ஒரு நேரம் மிகவும் சத்து உள்ள உணவுகளை அவர் உண்ணுகின்றார். 2வது அவர் தாவரத்தை அடிப்படையாக வைத்த உணவுகளை மட்டும்தான் அவர் உண்ணுகின்றார். மற்றது உடற்பயிற்சிகளை செய்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் உண்ணுகின்றார். ஸோ இதுதான் இந்த உண்ணாமையின் முக்கியத்துவம். உடற்பயிற்சி நிச்சயமாக நாம் கூறிய அத்தனை வருத்தங்களுக்கும் அதுவும் ஒரு மருந்து தான். முக்கியமாக ப்ரெஷருக்கெல்லாம் குறைக்கும் என்று தெளிவான ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கின்றது. எப்படிப்பட்ட சிம்பிளாக ஒன்றுமே தேவையில்லை. நாம் ஒரு நாளைக்கு 20 தொடக்கம் 30 நிமிடம் நடந்தாலே போதும். சற்று வேகமாக நடந்தாலே போதும். ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தடவை. இப்படி வைத்துக்கொள்ளுமே 30 நிமிடம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு கிழமை